மேசராசி லக்னம் கெட்டிருந்தா இவங்க தொழில்ல நிதானம் இல்லாம எதையும் சீர்தூக்கி பார்க்காம எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையை முடிக்காமலேயே ஒரு ஆர்டரை முடிக்காமலேயே இன்னொரு ஆர்டரையும் எடுத்து அந்த டைம் கான்சியஸ் இல்லாம நம்மகிட்ட மேன் பவரை எந்த அளவுக்கு இருக்கு எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படி இல்லாம எல்லாம் நம்மளால முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செஞ்சுக்குவாங்களா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருந்தோம் மேலும் மேலும் ஆர்டர் எடுத்துக்குவாங்க. அதை சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அவங்க தொழில செயல்படுவாங்க. கையில ஒரு வேலை முடிக்காம இருப்பதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலை ஒழுங்குபடுத்தாமைய முறைப்படுத்தாமைய இன்னொரு 2-3 தொழில் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. சினிமாவில் வர மாதிரி நம்மளால 2-3 தொழில் பார்க்க முடியும்னு நினைச்சுக்குவாங்க. நடைமுறையில தன் உடல் அளவுல தன் பொருளாதார அளவுல சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அசட்டு தைரியமான மனதை கொண்டவங்க. அதனால அந்த மனம் போன போக்குல நான் ஒரு பெரிய அளவுல ஒரே நேரத்துல பல தொழில்களை செய்ய முடியும், அந்த மாதிரி நம்ம திறமை நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனை பண்ணிக்குவாங்க. ராசி லக்னம் கெட்டு இருந்தா புதிய தொழிலை தொடங்குவாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அந்த தொழில ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை நிர்வாகம் செய்ய மாட்டாங்க. ஒரு தொழில்னா ஒரு சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? இவங்ககிட்ட எந்த சிஸ்டமும் கிடையாது. அங்க இருக்கிற ஆளுங்க உருவாக்கினா கூட இதை அவங்க உடைப்பாங்க. யாரு ஒரே மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறாங்களோ அவங்கதான் பல பிரான்ச்சு பல தொழில்களை செய்ய முடியும். ராசி கெட்டு இருந்தா இவங்க முறையான சிஸ்டத்துல எதையும் செய்ய மாட்டாங்க.